வெல்கம் டு வர்ஷினி vlog. வர்ஷினி vlogல இன்னைக்கு மசாலா இட்லி ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க. வெறும்னா இட்லி மாவு வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு அந்த மசாலா ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடலெண்ணெய் சூடாக்கியிருக்கேங்க. அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்தாச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு வெடிக்கட்டும். வெடிக்கும் போது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போடுறேங்க. இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரும். கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேங்க. கருவேப்பிலைங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சிருந்தேன். அதை இந்த மாதிரி மசிச்சு இதில் சேர்த்துக்கலாங்க. இதுதான் நம்ம இட்லிக்குள்ள ஸ்டஃப் பண்ண போகிற மசாலா. நல்ல ஒரு 7-8 விசிலுக்கு வேக விட்டுட்டேங்க உருளைக்கிழங்கு. அதனால் மசிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சமாக. இதோட நான் நார்மல் ரெட் சில்லி பவுடர் போடாமல் பட்டாணி மசாலான்னு கடையில் கிடைக்குதுங்க. அந்த மசாலா பவுடர் வாங்கி வச்சுருந்தேன். அது ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம பட்டாணிலாம் சுண்டல்லாம் வேக வைப்போம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற மசாலா. அது நல்லாவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேங்க. அது கூடவே ஒரு 4 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேங்க. இது கொஞ்சம் கடலை இருந்துச்சுங்க, வேர்க்கடலை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க, எண்ணெயில் பொரிச்சு எடுத்தது. அது இதில் சேர்க்க போகிறேங்க. நீங்கள் வெஜிடபிள் இட்லியாக கூட இது பண்ணலாங்க. எல்லா வெஜிடபிள்ஸு, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர், அது உங்களோட சாய்ஸ் தான். என்கிட்ட இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குது. அதனால நான் வந்து மசாலா இட்லியாக பண்ணிட்டேன். நீங்கள் மிக்சட் வெஜ் இட்லியாக கூட பண்ணலாங்க. மசாலா நல்ல மணத்தோட ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நல்ல பட்டாணி மசாலா வாசனை நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டு பண்ணுறதையும் விட இந்த மசாலா போட்டால் டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக எடுத்து கொடுக்குதுங்க. நல்லா ஃப்ளேவராகவும் இருக்குது. நல்லா இப்படி கரண்டி வச்சே மசிச்சு கொடுத்துக்காங்க. அதாங்க இன்னும் ஒரு ப்ராசஸ் தான் மிச்சம் இருக்குது. நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங்கை வந்து நல்லா மசிக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா மசிக்கிறதுக்கு ஸ்மேஷர் வச்சோம். இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட என்ன உங்களுக்கு ஸ்மேஷர் இல்லை, அது பல விதமாக இருக்கும் இல்லையா, ஸ்மேஷர் வச்சு இப்படி மசிச்சு விட்டுருக்காங்க. இல்லாட்டி ஸ்மேஷர் இல்லைன்னா கரண்டி வச்சேன். இப்போ வந்து மசாலா இட்லி பண்ணலாங்க. மசாலா இட்லி பண்ணுறதுக்கு இட்லி பாட்டில் நான் ஆல்ரெடி தண்ணி விட்டுட்டேங்க. விட்டுட்டு ஒரு இட்லி பாட்டோட பிளேட் ஒன்று போட்டிருக்கேங்க. அப்புறம் நம்ம வந்து மசாலா இட்லியாக பண்ண போகிறதுனால ஸ்டஃபிங்கும் வச்சு 2 தடவை இட்லி மாவு ஊற்றுனேங்க. நான் இந்த மாதிரி கப்ஸ் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி டம்ளரும் கப்ஸும் ஸ்டீலில். உங்களுக்கு ஒரே மாதிரி டிசைனில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது வந்து அதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க இட்லி பாட்டுக்குள்ளே. இதில் வந்து எண்ணெய் வச்சு நான் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம், நெய் வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா நான் அந்த கிளாஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சிடணுங்க. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இட்லி மாவு எடுத்திருக்கேங்க. இட்லி மாவு கொஞ்சம் விட்டுட்டு ஸ்டஃபிங் வந்து ஒரு சின்ன பால் அளவு கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க. எடுத்துட்டு அதில் ப்ளேஸ் பண்ணணும். திரும்ப அது மேலே இட்லி மாவு. இப்போ நம்ம இந்த கிளாஸில், இந்த பெரிய கிளாஸில் எந்த இதில் நீங்கள் எடுத்தாலும் 3/4 அளவு தான் நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னாக்கா அது வந்து வெந்து வரும்போது பொங்கறதுக்குள்ளே இடம் கொடுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லையாக பண்ணிடலாங்க. இப்போ இட்லி பாட்டில் ஒன்றுன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாங்க. ப்ளேஸ் பண்ணுற மாதிரி உள்ள கப்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். லிட்டு வச்சு மூடவும் முடியணுங்க. ஒன்றுன்னா ஜென்டிலாக ப்ளேஸ் பண்ணுங்க. இந்த எல்லா கப்ஸ்லேயுமே நான் வந்து எப்படி பண்ணணுங்கிறது காமிச்சிட்டேங்க. இதை வந்து என்னோட இட்லி பிளேட்டில் வச்சாச்சு. அடியில் நிறைய தண்ணி விட்டுட்டேங்க இட்லி பாட்டில். இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் இட்லி பண்ணுற மாதிரி ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ், லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ். இப்போ 20 மினிட்ஸ் வெந்துடுச்சுங்க. 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில்
10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா பொங்கி எவ்வளோ வெந்து அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒவ்வொரு கிளாஸ்லேருந்தும் நான் அதை வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேங்க. ஸ்டஃப் பண்ண போகிற மசாலா இட்லிக்கு வித்தியாசமான சட்னி அரைக்க போகிறீங்க. இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இது வந்து 2 கைப்பிடி அளவு வரும். இந்த நிலவேர்க்கடலை இதை வந்து நான் மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேங்க. அது கொஞ்சம் உடச்ச கடலை எடுத்துக்கலாங்க. உடச்ச கடலையும் 2 கைப்பிடி அளவு போட்டாச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இதுக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. 4 பச்சை மிளகாயை இப்படி நம்ம வந்து கட் பண்ணி போட்டுடலாங்க. 4 பச்சை மிளகாய் அப்போ ஈஸியாக அரைப்படும். லைட்டாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சின்னு வந்துடுறீங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். அவ்வளோதாங்க, சட்னி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஒரு போர்சிலின் கப்பில் மாற்றிருக்கேங்க. தாளிப்பு ஆஸ் யூஷுவல் தான். கடுகு, கொஞ்சோண்டு எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேங்க. கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். டேஸ்ட்டு நல்லா வந்துடுச்சுங்க. இதை நான் வந்து இந்த கடலை சட்னியோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு டின்னராகவோ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ எடுத்துக்கலாங்க. நம்ம கடலை சட்னி பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னி கூட நம்ம செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க. இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷினி வ்ளாகுக்கு லைக் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸோட. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வ்ளாக் ரெசிபியில் பார்க்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.